இன்று உங்களை எல்லாம் சந்திப்பதனுடைய நோக்கம் எனக்கு அவதூறான, அவமானப்படுத்துகிற, கொச்சைப்படுத்துகிற, இழிவுபடுத்துகிற ஒரு துரோகி என்ற பட்டத்தை ஒரு பொய்யான செய்தியை சொல்லி அன்புமணி அவமானப்படுத்தி வருகிறார். அதற்கு விளக்கம் சொல்ல வேண்டியது தன்னிலை விளக்கம் அளிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் உங்களை எல்லாம் இங்கே சந்திக்க வந்திருக்கிறேன். குறிப்பா மருத்துரையா அவர்கள் இயக்கம் தொடங்கிய காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் 46 ஆண்டு காலம் ஐயாவோட நீங்க இருந்துட்டு வர்றாங்க. ஆனா இடையில அன்புமணி பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வந்தார். நான் மருத்துரையா அவர்கள் தொடங்கிய இந்த இயக்கம் என்பது சாதாரணமானதல்ல. தனிநபர் மருத்துரையா அவர்கள் தொடங்கப்பட்ட இயக்கம் பல போராட்டங்களை சந்தித்து, சிறை கொடுமைகளை அனுபவித்து, காவல்துறையால் தடியடிப்பட்டு ரத்தம் சிந்தி உயிர் தியாகம் செய்து வளர்த்த இயக்கம் பாட்டாளி மக்கள். ஐயா அவர்களின் அயராத உழைப்பினால் எங்களை போன்றவர்கள் எல்லாம் ஐயா அவர்களோடு இருந்த காரணத்தால் பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு தனிப்பெரும் சக்தியாக, மருத்துரையா அவர்கள் வலிமையான சக்தியாக தமிழ்நாட்டில் வழங்கினார். குறிப்பா சட்டமன்றத்தில் சொல்றது, வெளியில சொல்றதெல்லாம் தமிழ்நாட்டில் 3வது பெரிய கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி. அந்த அளவுக்கு மத்திய அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. அப்படி உருவாக்கின கட்சியை அன்புமணி நீ சதிச்சுட்டாரு. இன்னைக்கு ஐயாவை அவ்வளவு அவமானப்படுத்துறாங்க. கொஞ்ச நஞ்ச அவமானம் இல்லை. அன்புமணி அவர்கள் சிலரை வைத்துக் கொண்டு முகநூல்ல எவ்வளவு எல்லாம் அவமானப்படுத்தணுமோ, கேவலப்படுத்தணுமோ அவ்வளோ ஐயாவை அவமானப்படுத்துறாங்க. குறிப்பா அவர் கூட இருக்கிறவங்க சில பேர், இந்த கிழவனை சொல்றது கஷ்டமா இருக்கு எனக்கு வார்த்தை சொல்றது, இந்த கிழவனை தலையணை வச்சு அமைக்க கொள்ளுங்க, தலை மேல கல்லை போட்டு கொள்ளுங்க. இப்போ 2-3 நாள் ஒரு செய்தி வந்துட்டு, இந்த சிலிண்டரை பத்த வச்சு இந்த கிழவனை கொள்ளுங்க. எவ்வளவு பெரிய அவமானம், யாரு கொள்ள சொல்ற? அதெல்லாம் பார்த்து சிரிக்கிறாரு. ஆனா இந்த ஒரு வார்த்தை மட்டும் தொடர்ந்து அவரு சொல்றாரு, அவருடைய மகள்களை விட்டு சொல்ல சொல்றாரு. வார்த்தையை கேட்கறதுக்கு எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு, கஷ்டப்பட்ட மனசு கஷ்டப்படுது. அவரையும் ஐயாவையும் பிரிக்க முடியுமா? எந்த சக்தியால பிரிக்க முடியும்? ஐயா உங்க மகனை பார்க்காதீங்கன்னு சொல்றதுக்கு எனக்கு மனசு வருமா? வராது. அல்லது சொன்னாதான் ஐயா கேட்பாரா? நீங்களும் சொல்லுங்க, கேட்பாரா? கேட்க மாட்டார். சரி, அன்புமணி ஐயாவை பார்க்கறதுக்கு வந்தா நீங்க பார்க்க கூடாதுன்னு நாங்க சொல்ல முடியுமா? சொல்லி அவர் தடுக்க முடியுமா? அவர் வர்றவர் ஏன் வேண்டான்னு சொன்னாங்க? அவர் வந்து பார்க்கலாமே, ஐயா கூட சேர்ந்து செயல்படலாமே. இப்போ மருத்துவமனையில திடீர்னு சேலம் பரப்புரைக்கு பிரச்சார கூட்டத்துக்கு வந்தார். திடீர்னு உடல்நல குறைவு. எல்லாம் நாங்களாம் ஆடி போயிட்டோம், அசந்து போயிட்டோம், கண்ணீர் வடிச்சோம். மருத்துவமனையில சேர்த்தோம். மருத்துவமனையில சேர்த்து மருத்துவர்லாம் பரிசோதனை. அப்போ அன்புமணி வரலாம் தானே? அவர் பேசுறாரு, வந்து அப்பாவை பார்க்கறத விட்டுட்டு பாசம் இருந்தா அல்லது யாராவது தெரிஞ்சவங்களா இருந்தா கூட மருத்துவமனையில் ஒருத்தர் சேர்த்துட்டாங்கன்னா வந்து பார்ப்பாங்க, நல்லா விசாரிப்பாங்க. சேர்த்த தகப்பன், வளர்த்து ஆளாக்கினவர், மத்திய அமைச்சர் பதவி கொடுத்தவர், தலைவர் பதவி கொடுத்தவர், இவ்வளவு உயரத்துக்கு ஆளாக்கின அப்பாவை பார்க்கறதுக்கு மருத்துவமனைக்கு வரல. வெளியில என்ன பேசுறாருன்னா, அவருக்கு ஏதாவது நடந்ததுன்னா தொலைச்சிருவேன், என்ன நடக்குன்னு தெரியாது பாருங்க. என்ன பேசுறது? இதெல்லாம் ஒரு பேச்சா? யாராவது அப்படி கேட்பாங்க? உங்களுக்கு அப்பா மேல அக்கறையா இருந்தா நேரம் ஓடி வந்திருக்கணும் மருத்துவமனைக்கு. அவர் வந்திருக்கலாம், அவருடைய மனைவி வந்திருக்கலாம், அவர் பெண் குழந்தைகள் வந்திருக்கலாம், எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்து பார்த்துருக்கலாமே. சரி, அங்க இல்ல, அப்போலோ மருத்துவமனையில் அடுத்த நாள் கொண்டு வந்து சேர்க்கிறோம், அங்க வந்து பார்க்கலாமே. அங்கேயும் வந்து பார்க்கல. ஆனா அவங்க சகோதரி கிட்ட சின்ன மகள், ஐயாவுடைய சின்ன மகள்கிட்ட ஒரு செய்தியை சொல்லி ஜி.கே. மணியை அடிச்சு துரத்தினாங்க, மருத்துவமனையிலே அனுமதிக்கலன்னு சொல்லி அன்புமணி சொல்லி அனுப்பிச்சு ஒரு செய்தியை முகநூல்ல பரப்புறாங்க. எவ்வளவு பெரிய அவமானம்! யாருக்கு அவமானம்? ஜி.கே. மணிக்கு அவமானமே இல்லை. சொல்ற உங்களுக்கு தான் அவமானம். இது உண்மையை சொன்னா எங்களுக்கு அவமானம் இருக்கல, பொய்ய சொன்னா பொய்யவே பேசிட்டு தான் அப்படி மருத்துவமனை. சரி, இதுக்கு முன்னால ஒரு 6 மாசத்துக்கு முன்னால உடல்நலம் பாதிக்கப்பட்டார். அப்ப ரொம்ப கடுமையா பாதிக்கப்பட்டார். அப்போதான் வந்து பாத்துருக்கலாம்ல. மருத்துவமனையில தைலாபுரம் தோட்டத்துக்கு வீட்டுக்கு வந்தார், அப்போது வந்து பாத்தீங்களா? இன்னைக்கு வரைக்கும் வந்து பார்க்கல. ஐயாவுக்கு 60வது திருமணம். அப்போ ஐயாவுக்கு எவ்வளவு வருத்தம் இருந்தா கூட, வேதனை இருந்தா கூட சொல்றாரு. ஐயா கிட்ட தொலைபேசியில் ஒரு செய்தி, ஐயா நண்பரு உங்க மகன் குடும்பத்தோட வர போறாராம் அப்படின்னு ஒரு செய்தி சொன்ன உடனே ஐயா அம்மா கிட்ட சொல்றாரு, உங்க மகன் வர்றாரப்பா,
உள்ளுக்குள்ள எவ்வளவு சந்தோஷம். 60வது கல்யாணம் வரல. ஐயாவினுடைய பிறந்த நாள் இன்னைக்கு வரல. எந்த நிகழ்ச்சிக்கும் வரல. வராத ஒரு மகன் ஈகே மணி கூட இருக்கிறான், ஐயா கூட இருக்கிறாங்கிறதுக்கு ஒரே காரணத்துக்காக என்னையும் எங்க அப்பாவையும் பிரிச்சுட்டாரு, எங்க குடும்பத்தை பிரிச்சுட்டாரு அப்படின்னு இவர் அன்புமணி சொல்றாரு. அன்புமணி மகள்கள் அவங்கள விட்டு எங்க தாத்தாவை பார்க்க விடாம ஈகே மணி பிரிச்சுட்டாரு. ஏமா நானா பிரிச்சேன்? அவங்க குழந்தைகளை கூட பார்க்க விடலையா? என்ன பொய், என்ன அபத்தம்? இது நியாயமா, அடுக்கமா? யாராவது மக்கள் ஏத்துக்குவாங்க? இத ஒட்டு மொத்தமா ஈகே மணி பிரிச்சுட்டான்னு சொல்றது, ஜுரைகே மணி துரோகம் பண்ணிட்டான்னு சொல்றது படிச்சவங்க மத்தியில வெளியில இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் புரியுது. அன்புமணி இவ்வளவு ஐயாவுக்கு துரோகம் பண்ணிட்டாருங்கிறது எல்லாருக்கும் தெரியுது. ஆனா கிராமத்துல இருக்க சாதாரண மக்களுக்கு, அடித்தட்ட மக்களுக்கு அந்த செய்தி புரியுது. இந்த பெண்கள் போய் ஈகே மணி எங்க அப்பாவையும் தாத்தாவையும் பிரிச்சுட்டாரு, எங்களை பார்க்க விடலன்னு சொன்ன உடனே அவங்க ஏதோ உண்மைதான் நினைச்சிட்டு சில பேர் கண்ணீர் வடிக்கிற மாதிரி. எவ்வளவு பெரிய நாடகம்! நாடகம் நீண்ட நாளைக்கு எடுபடாது. உங்களுக்கு அப்பா வேணும்னா, தாத்தா வேணும்னா நேரம் வந்து பாருங்க. நாங்களாம் தடையா இருக்கோம். எதுக்கு தடையா இருக்கிறோம்? சரி, பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தலைவர் வேணும்னு சொன்னார். ஐயாவை சொன்னார், நானும் சொல்லி அவர் தலைவராகலான்னு தலைவராகிட்டோம். தலைவராகிட்டா நீங்க இருந்து செயல்படுங்க. குறிப்பா அன்புமணியினுடைய வளர்ச்சியில இந்த ஜிகே மணி அவ்வளவு அக்கறை எடுத்து செயல்பட்டார். சென்னையா சென்னையான்னு சொல்லி தமிழ்நாடு முழுக்க ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் அழைச்சிட்டு போய் பொதுக்குழு நடத்தி, அவரை அறிமுகப்படுத்தி, மாநாடுகள் நடத்தி, அவருடைய பெருமைகள்லாம் பேசி, ஐயாவுக்கு அடுத்தது அவர் பெரிய அளவில் வளரணும்னு சொல்லி ரொம்ப உழைச்சான். எந்த வகையில ஒரு துளி அளவு கூட, எல் முனை அளவு கூட அன்புமணி மேல நான் விரோதமா விரோதமா வச்சதே இல்லை. அவர் வளரணும்னு தான் நினைச்சான். அவர் தலைவராக்கி கொஞ்ச நாளையிலேயே பாட்டாளி மக்கள் கட்சியுடைய முகவரி மாற்றிட்டார். அவருடைய வீட்டுக்கு மாற்றிட்டார். நாட்டுமுத்து நாய்க்கன் தெரு 63, அதுதான் நிரந்தர முகவரி. மாத்திக்கிட்டார். மாத்திக்கிட்டு 2022ஆம் ஆண்டு பொதுக்குழுவில் ஒரு தலைவராக தேர்ந்தெடுத்தார். 2025ஓட பதவி முடியுது. ஆனா போலியான ஒரு ஆவணத்தை தயார் பண்ணி தேர்தல் ஆணையத்துக்கு கொடுத்தது. தேர்தல் ஆணையத்தில் இருக்கிற ஒரு சிலரை கைக்குள்ள வச்சுட்டு ஒரு கடிதம் வாங்கிட்டார். 2026 வரைக்கும் பதவி இருக்குதுன்னு கடிதம் வாங்கிட்டு, நான் தான் தலைவர், பாட்டாளி மக்கள் கட்சி என்னதான், மாம்பழ சென்னை என்னதான்னு இன்னைக்கு போலியா உரிமை கொண்டாடி இருக்கிறார். நீதிமன்றத்துக்கு போனா, டெல்லி உயர் நீதிமன்றத்துல நீதிபதி ஒரு பெண் கேட்கிறாங்க, அவருக்கு எத்தனை மகன் கேட்கிறாங்க. ஒரு மகன் சொன்னேன். அப்பா கூட வந்துட்டு போக வேண்டியதானே? இப்படி ஒரு மகனா இருந்துட்டு அடுத்தது ஐயாவினுடைய கட்சி உங்களுக்கு தான் சொந்தம், ஏன் நீங்க அப்படி பதட்டப்படுறீங்க, ஏன் அபகரிக்கிறீங்க? நீதிமன்றத்துல வந்து சொல்றாங்க, ஐயா மனநல பாதிக்கப்பட்டாரு சொல்லலாம், அவமானம் அல்ல. அப்பா வந்து மனநல பாதிக்கப்பட்டாருன்னு சொல்றது யாருக்கு அவமானம்? வெளியில நீதிமன்றத்துல சொல்றது, பத்திரிகையில செய்திகள், தொலைக்காட்சியில செய்தி வர்றது ஐயாவுக்கு பெரிய அவமானங்கிறதோட பெத்த மகனுக்கு உங்களுக்கு தான் அவமானம். இந்த அவமானத்தெல்லாம் மறைச்சிக்கிட்டு ஐயாவை கொச்சப்படுத்துறீங்களே. அவருக்கு இருக்கிற ஜிகே மணி மேல இருக்கிற ஆதங்கம் எல்லாம் நான் ஐயா கூட இருக்கேன். என்கிட்ட சொன்னாரு, நீங்க ஒரு 3 மாசத்துக்கு ஐயாவை பார்க்காதீங்க, வெளியில போயிட்டு வேற ஆளுகிட்ட சொல்லி அனுப்பிச்சார். எப்படி போய் போக முடியும்? என் கூட இத்தனை வருஷம் பயணம் பண்ணிட்டு நீங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டா வரணும் தானே. நாங்கள் உங்களை ஏத்துக்கிட்டோம், தலைவராக ஏத்துக்கிட்டோம், நாங்க மறுக்கல. நீங்க ஐயா கூட இருங்க, ஐயா கூட இருந்து பயணம் பண்ணுங்க. நீதிமன்றம் போனாலும் சரி, அல்லது தேர்தல் ஆணையத்துக்கு போனாலும் சரி, அங்க இருக்கிறவங்களாம் உழைச்சி யார் யாரையோ சிபாரிசு பிடிச்சி அப்புறம் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு இன்னைக்கு நீதிமன்றத்துலேயே வழக்கு அப்படி நிலுவையில் இருக்கு. நாங்கள் ஒன்று மட்டும் சொல்கிறோம், சமுதாயத்தை பேசுறதுக்காக இல்லை, இந்த வன்னியர் மக்களுக்கு அடையாளம்னு சொன்னால் மருத்துவரையா தான். இன்னைக்கு போராடி 20 விழுக்காடு இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்தார் மிகப்பெரிய. அருந்ததியர்களுக்கான இடஒதுக்கீடு, இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீடு, இப்படி மத்திய அரசுல கல்வி வேலை வாய்ப்புல 27 விழுக்காடு இடஒதுக்கீடு. இன்னைக்கு மத்திய அரசுல பட்டியலான பழங்குடியின மக்களுக்கு மருத்துவ படிப்புல இடஒதுக்கீடு. இதெல்லாம் வந்ததுக்கு காரணம் ஐயா. அப்படி இருக்கிற பெருமையை அன்புமணி இன்னும் சுமந்துக்கிட்டு, அந்த பெருமையை எடுத்துக்கிட்டு ஐயா வழியில நான் போறேன்னு சொன்னா அவருக்கு வளர்ச்சி எப்படி ஏற்படும்? மிகப்பெரிய அளவுக்கு அன்புமணி உயரலாம். அந்த மிகப்பெரிய அளவுக்கு உயர்றத சூழ்ச்சியாலும் சதியாலும் பிரிக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வளர்ச்சி யாருக்கு பாதிப்பு, யாருக்கு தடைனா அன்புமணி தான் பாதிப்பு. தேர்தல் நேரத்துல அன்புமணி அவ்வளவு அநாகரிகமா பேசுறாரு. அவர் கூட இருக்கிற சில பேர்த்த விட்டு வச்சுக்கிட்டு என்ன பண்ற பாரு, ஜிகே மணி தொலைச்சிருவேன், என்ன ஐயா கூட இருக்கிறவங்கள தொலைச்சிருவேன். இப்போ என்ன நாடா, இந்த காடா? இப்போ இதுல இருந்து தெரியுது என்ன வேணா ஜிகே மணிக்கு என்ன வேணாலும் நடக்கலாம், ஐயா கூட இருக்கிறவங்களுக்கு என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படிங்கிறதா தெரியுது. இவ்வளவு பேச்சு கூட இருக்கிறவங்களை தூண்டி விட்டு இன்னைக்கு
சர்வாதிகார போக்குல இன்னைக்கு எவ்வளவு வன்முறை வெறியாட்டத்தில் போயிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி தெரியும். தேர்தல் வந்தா சரி, தேர்தலில் மகள்களை கூட்டிட்டு வந்து கண்ணீர் வெடிக்க சொல்றது, தெருவா போகுது. ஒரு தேர்தல் திருவிழா, இங்க ஒரு நாடகம். தேர்தலுக்கு வருவாங்க, தேர்தல் முடிஞ்ச போயிடுவாங்க. தேர்தல் வந்து தாத்தாவை பத்தி பார்க்கல, ஜி.கே. மணி தடையா இருக்கிறான், ஜி.கே. மணி தடையா இருக்கிறான். ஏமா தாத்தா வந்து பாருங்க, குழந்தைகள் வந்து நாங்க வேண்டாம் தடையா இருக்கு. இப்போ அன்புமணியை கேட்டுக்கொள்கிறேன், அவர் குடும்பத்தை கேட்டுக்கொள்கிறேன், அவர்கள் மகளை கேட்டுக்கொள்கிறேன், தாராளமாக ஐயா அவர்களை வந்து பாருங்கள், யாரும் நாங்கள் தடையாக இல்லை. இதனால மக்களுக்கு சொல்றது, ஊடக வாயிலாக நான் தமிழ்நாட்டுக்கு மக்களுக்கு தெரிவித்துக் கொள்வது, ஜி.கே. மணியோ மருத்துவரையா அவர்களோடு இருப்பவர்களோ அல்லது செயல் தலைவர் அவர் மூத்த மகளோ பேரன்களோ குடும்பத்தை சார்ந்தவர்களோ ஐயாவோடு இருக்கிற பொறுப்பாளர்களோ யாரும் உங்களுக்கு தடையா இல்லை. தாராளமா வாங்க, ஒன்னா சேர்ந்து செயல்படுங்க. ஒன்னா சேர்ந்து ஐயாவோட செயல்பட்டீங்கன்னா எதிர்காலம் உங்களுக்கு தான். அது மனசுல வச்சுட்டு செயல்படுங்க. தேர்தல் வரும் போகும், வெற்றி வாய்ப்பு இழப்ப மாறி மாறி வரும். அது ஒரு பெரியது இல்லை. ஐயா கூட இருந்த படம் எவ்வளவு பெரிய சக்தியா இருந்து பாட்டாளி மக்கள் கட்சிக்கு என்ன நிலைமை? நீதிமன்றத்துல போய் தலைகுனிவு ஏற்பட்டிருக்குது. இது யார் காரணம்? அன்புமணி தானே காரணம். இப்ப பலமான ஒரு கட்சியில பலவீனமான கட்சியை மாத்தினது மருத்துவர் அன்புமணி. அப்ப ஜி.கே. மணி துரோகி, யார் துரோகிங்கிறத ஊடக நண்பர்கள் நீங்களும் தமிழ்நாட்டு மக்களும் எண்ணி பார்க்கணும். ஜி.கே. மணி துரோகியே அல்ல, ஐயாவினுடைய உண்மை விசுவாசி, தொண்டல். 46 வருஷம் இப்படி துரோகம் பண்ணிட்டு போகணும்னு நினைச்சிருந்தா வேற கட்சியில எத்தனையோ கட்சியில கூப்பிட்டாங்க, எவ்வளவு பதவி. சுயேட்சை நின்று 1986 சேர்மேன். இன்னைக்கு அவர் எம்ஜிஆர் கூப்பிட்டார், போயிருந்தா அதிமுக ஆட்சி வர காலத்துல அமைச்சாங்க. அதுக்கு 1972 கலைஞரை சந்திச்சேன். கலைஞர் சொன்னார், இது ஒரு பள்ளிக்கூடத்துக்கு, இந்த பள்ளிக்கூடத்துக்கு 1972 அங்கீகாரம் கொடுத்தவர் கலைஞர். அவர்கிட்ட சொல்லியிருந்தா நான் போயிருந்தா இருந்திருக்கேன். ஆனால் இல்லை, அதெல்லாம் எங்களுக்கு ஆசை இல்லை. ஐயா கூட இருக்கிறதுக்காக தான் இருக்கிறோம். தம்பி முகுந்தன் வந்திருக்கிறாரு, எங்க செயல் தலைவர் வந்திருக்காங்க, என்ன பதவி ஆசைப்பட்ட வந்தாங்க. ஐயாவை பாதுகாக்கணும். ஐயா கூட இருக்கிறவங்க அத்தனை பேரும் பதவிக்காக இல்லை, ஐயாவை பாதுகாக்கணும், ஐயாவுடைய கொள்கைப்படி நடக்கணும்னு தான் இருக்கிறாங்களே தவிர பதவிக்காக வரல. முதல்ல இயக்கத்தை ஆரம்பிச்சப்ப நாங்களாம் எல்லாம் வந்தோம். எதுக்காக? அப்போ தேர்தலை போட்டிட்டு இன்னமே இல்லையே. அப்படிப்பட்ட தொண்டர்கள் தான் இன்னைக்கு ஐயா கூட இருக்கிறாங்க. ரத்த சிந்தனம், ஜெயிலுக்கு போனவங்க, தடியடிப்பட்டவங்க, உயிர் தியாகம் பண்ணவங்க, இப்படிப்பட்ட வரலாறு கொண்ட பாட்டாளி மக்கள் கட்சியை சதைச்சிட்டு ஐயாவை அவமானப்படுத்திட்டு இந்த கட்சியை அபகரிக்கலாம்னு நினைச்சா அது நடக்காது. நீதி, தர்மம், நியாயம் வெல்லும். தர்மத்தின் வாழ்வுதனை சூது தவும், தர்மம் மீண்டும் வெல்லுன்னு சொல்றாங்கல்ல, அது ஐயா பக்கம் நிக்க. நீங்க நீதிமன்றத்துல வழக்கு இருக்கு, நீதிமன்றத்தில் வழக்கு முடியல. இப்போதைக்கு அபகரிச்சதை நாடகம் பண்ணலாம் தவிர அது மற்றவங்கள வளைச்சு போட்டு தேர்தல்னால அதை தள்ளிப்படப்பட்டது. மீண்டும் ஐயா தான் நிறுவனர், ஐயா தான் தலைவர், ஐயா தான் பாட்டாளி மக்கள் கட்சி, ஐயா தான் மாமனசு நிரூபிக்கப்படும். அதனால எந்த மாற்றமும் இல்லை. ஐயாவிய நம்பியவர்கள், ஐயாவோடு இருப்பவர்கள் உண்மை விசுவாசிகள். ஐயாவுக்கு துரோகம் செய்தவர்கள் யார் என்பதை இந்த தேர்தல் அடையாளம் காட்டியிருக்கிறது. அது ஐயா இல்லைன்னு சொன்னா இந்த இயக்கம் இல்லை, ஐயா தான் இயக்கம். அதனால ஐயா அவமானப்படுத்தாது, கொச்சப்படுத்தாது. ஐயா தான் அடையாளம் மனசில் செயல்பட வேண்டும் என்று கேட்டு நான் பிரிக்கிறேன். துரோகி நான் ஜி.கே. மணி துரோகி, செயல் தலைவர் திருமதி ஸ்ரீகாந்தி அம்மையார் அவர்கள் துரோகி, அப்புறம் இன்னும் இருக்கிறவங்களாம் துரோகி. பக்கத்துல இருக்கிற தம்பி முகுந்தன் மாமாவுக்காக எவ்வளவு உறுதுணையா இருந்தாரு, எவ்வளவு கஷ்டப்பட்டாரு. அவர் மேல இன்னைக்கு ஈட்டியில கொடுத்தாரு. ஐயா கூட இருக்கிறவங்களாம் அசிங்கப்படுத்துறது, அவமானப்படுறது இதுவா தானே? நல்லது. தேர்தலுக்காக எதையும் செய்யாது. தேர்தல் வரும் போகும், பதவி பெருசு இல்லை. இப்போ சட்டமன்றத்துன்னு சொல்றாரு, ஒரு தடவை சட்டமன்றத்துக்கு போகணும். இன்னைக்கு முக்கியமான தீர்மானம் வருது, அந்த தீர்மானத்துல பாட்டாளி மக்கள் கட்சி பேசணும். அப்ப பேசும் பொழுது பத்திரிகையாளர் சந்திப்பு வாங்கன்னு கூப்பிட்டாரு, போனோம். சட்டமன்றத்துல இடையில வந்தோம், நானும் சட்டமன்ற உறுப்பினர்லாம் வந்தோம். இந்த தீர்மானம் வர்றதுக்கு நேரம் ஆயிடுச்சு, போகணும்னு சொன்ன உடனே என்ன சட்டமன்றத்துக்கு போய் கிளிக்க போறீங்க? இது பெரிய நாடே சிரிச்சது ஒரு பேச்சு கேட்டு. என்ன இப்படி பேசுறாரு? அப்போ சட்டமன்றத்துக்கு போய் ஒன்றும் போகாதவங்க, ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்றவங்க நீங்க எப்படி சட்டமன்றத்துக்கு போட்டிடுவீங்க? சட்டமன்ற தேர்தலில் உங்க கூட இருக்கிறவங்க என்ன செய்ய போறாங்க? பாருங்க, நாடாளுமன்றத்தில் உங்களுடைய நிலைமை எப்படி செயல்பாடுங்க நான் சொல்லலை, ஊடகங்கள்லாம் வெளியிட்டாங்க. அதனால மக்களோட நெல்லுங்க, மக்கள் பிரச்சனையை கையில் எடுங்க. இன்னொன்று கேட்குறேன், இன்னைக்கு அவரோட இருக்கிறவங்களுக்கும் சரி மற்றவங்களுக்கும் சொல்றேன், ஐயா நிர்வாக குழு கூப்பிட்டு அல்லது அவரையும் நேரில் வச்சு என்ன சொன்னாரு, நீங்க கட்சிக்காரங்களோட பேசுங்க, கட்சிக்கு போங்க, ஐயாவுக்கு என்ன நல்ல மனசு இருந்தா ஒன்று நினைச்சு பார்க்கணும், மகன் வளர்ந்து மேலே வரணும்னு சொல்லி இளைஞர் சங்கம், மாணவர் சங்கம், மகளிர் சங்கம், தொழிற்சங்கம், பல அமைப்புகள் இருந்தா கூட
அவர் தனியா வளரணும்னு சொல்லி அன்புமணி தம்பிகள் படை, அன்புமணி தங்கைகள் படைன்னு அமைப்பு உருவாக்கி அன்புமணி 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 சின்னையா சின்னையான்னு சொல்ல வச்சார். அவர் வாயால சொல்ல வச்சார். என்ன நல்ல மனசுன்னு அது தெரியும். அது சொல்றதுக்கு காரணம் இவர் முக்கியமான காரணம் வந்துட்டு ஜி.கே. மணி அவர்கள். அதுதான் நான் சொல்லணும். அது வந்து ஒரு டைம் ஐயாக்கு வந்து இந்த ஆலோசனைகளையும் இந்த ஐடியாஸ் இது எல்லாத்தையுமே கொடுத்தது வந்து இங்க இருக்கிற கௌரவ தலைவர் அவர்கள். இன்னைக்கு வந்து அவங்களுக்கு வேணும்னா கௌரவ தலைவர் தொட்டுக்கிற எல்லாத்துக்கும் வந்து ஊர்காவை தொட்டுக்கிற மாதிரி எதுக்கு எடுத்தாலும் ஒரு நெரேட்டிவ் ஒன்று செட் பண்ணிட்டு அதுல வந்துட்டு கௌரவ தலைவர்னால தான் இது, கௌரவ தலைவர்னால தான் இதுன்னு சொல்றது வந்து கரெக்டா இருக்காது. நீங்க வந்து உங்களுக்கு ஒரு டைமும் ஐயா கிட்ட இருந்து ஒரு விஷயம் நீங்க கேட்கும் போதோ சண்டை போட்டு கடுமையான சொற்களால் கடுமையான இது கோவத்தை சம்பாதிச்சது வந்து ஜி.கே. மணி. இதை நான் ஏன் வந்து சொல்றேன் அப்படின்ற இந்த இடத்துல, ஏன்னா நான் இருந்திருக்கேன், நான் ஒரு டைம் பார்த்துருக்கேன். இந்த தைலாவர தோட்டத்துல ஒரு டைமும் அவருக்காக பேசுறது வந்து 2-3 பேர் பேசும்போது அதுல முதல் ஆளா பேசி திட்டு வாங்கினது இவர் தான். எத்தனை பேர் பேசாம இருந்தாங்கன்னு எனக்கு தெரியும். அவங்க எல்லாம் அங்க இருக்காங்க. யார் யாரெல்லாம் அவருக்கு எதிராக பேசினாங்களோ அவங்க இன்னைக்கு வந்து பதவி சுகத்துக்காகவும் இந்த எம்எல்ஏ சீட்டுக்காகவும் அங்க இருக்காங்க. அவருக்காக நின்று சண்டை போட்டு அவருக்கு தேவையானதை பண்ணி கொடுத்தது ஜி.கே. மணி. முகுந்தன் சொல்றது உண்மை, 100% உண்மை. ஏன்னா அவர் சிலதெல்லாம் விரும்புவார். அவர் விருப்பத்துக்கு ஐயா துணையா இருக்க மாட்டார், ஆதரிக்க மாட்டார், ஏத்துக்க மாட்டார். மாவட்ட செயலாளர் போடுறதுல ஐயா ஆரம்பத்துல நானா என் குடும்பத்துக்கு சார்ந்தவர்களா பதவிக்கு போக மாட்டேன் அதில் உறுதியா இருந்தார். அப்போ எல்லாரும் விருப்பத்தை கேட்டுக்கிட்டு நானும் ஐயாவிட்ட ரொம்ப வற்புறுத்தி சண்டை போட்டு ஒரு மத்திய அமைச்சர், ராஜ்யசபா எம்பி வாங்க இது அவரே அன்புமணியும் பேட்டியில் சொன்னார். 25 வருஷம் நீங்க வந்து பாமக தலைவராக இருந்தீங்க, எல்லாருமே இருக்கும்போது உங்க பையனுக்கு பாமக பதிவு கொடுத்தாங்க. திடீரென்று உங்க பையன் காங்கிரஸ் கட்சியில போட்டிடுறாரு. இது அன்புமணி தரப்பு என்ன சொல்றது, இதே ஒரு கோபம் தானே, கட்சியில் நின்று ஜெயிக்க வேண்டியது இதுக்கு வந்து காங்கிரஸ் போனாரு மறைமுகமா. அதாவது நாங்கள் போட்டியிடக்கூடாதுன்னு எவ்வளோ இதாக இருந்தேன். அவனுடைய விருப்பம் போயிருக்கிறான், போட்டிடுறான், அது அவனுடைய விருப்பம், அதில் நான் தலையிடுவேன். சரிங்களா, அது அவனுடைய விருப்பம். இன்னொன்று, இந்த தேர்தலில் நான் கூட போட்டிடலான்னு இருந்தேன். இப்போ நானும் கட்சியில் ஒரு நெருக்கடியான சூழல் உருவாயிடுச்சு. பாட்டாளி மக்கள் கட்சியில் போய் ஒரு நெருக்கடியான சூழல் உருவான காரணத்தால தான் நான் போட்டிடுறது, எங்கள் செயல் தலைவர் போட்டிடுறது எல்லாமே இந்த சூழல் சரியா இருக்காதுன்னு சொல்லி நாங்கள் போட்டிடாமல். இல்லை, நீங்கள் அந்த ஒரு கேள்விக்கு நான் இல்ல, நாங்க முக்கியமானவன இந்த ஒரு நெருக்கடியான சூழல் போட்டு ஐயா தான் வேணாம்னு சொன்னாரு. ஐயா தான் நீங்க போட்டியிட வேணாம் அப்படின்னு சொன்னது ஐயா தான் சொன்னாரு. ரெண்டாவது விஷயம் வந்து அவருக்கு விரும்புறேன், அது அவங்க விருப்பம், அவருடைய விருப்பம், அது தடையா இருக்க கூடாது. அவருக்கு அவர் 2020 இல்ல ஒரே நிமிஷம் தலைவர், 2024 வந்து யார் வந்து திமுக ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் இருந்ததுன்னு எனக்கு தெரியும். இதுக்கு நான் பேசுறேன். ஐயா வந்து இந்த குற்றச்சாட்டுக்கு ஆதாரம் இருக்கு, எனக்கு என்கிட்ட இருக்கு. அதான் சொல்றேன், யார் ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் இருந்ததுன்னு எனக்கு தெரியும். அவர் ஸ்லீப்பர் செல் நிறைய டைம் மாறி மாறி இருப்பார். ஓகேவா, 2024 ஒட்டுமொத்த கட்சி நிர்வாகிகளும் கட்சி தொண்டர்களும் எதிர்பார்த்த கூட்டணி அமையாம இருந்ததுக்கு காரணம் யார்? அதுல வந்துட்டு யார் வந்துட்டு அதுல வந்து பயனடைந்தது யார்? எந்த கட்சி பயனடைந்தது? இல்ல, நான் இப்ப உங்களுக்கு புரியுதுல, யார் பயனடைந்தது? அப்ப யார் ஸ்லீப்பர் செல்? பிஜேபியோட கூட்டணி போனதுக்கு காரணம் யார்? அது எல்லாருக்குமே தெரியும், அன்புமணி அவர்கள் தான். ஐயா வாயில இருந்து சொன்னது, அதுக்கான ஆதாரங்களும் இருக்கு, நான் இது பண்றேன். உண்மையாலுமே கேட்கிறேன், அப்ப அதுல பயனடைந்தது திமுகனா அப்ப யார் திமுகவோட ஸ்லீப்பர் செல்? ஐயாவோட இருக்குன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக அவர் எதுக்கு எடுத்தாலும் திமுகன்னு சொல்றதுக்காக இவரையும் திமுகல சேர்த்துறாரு. இதை தவிர்த்து என்னைக்கு ஒரு திமுகக்காக இவர் பேசினாரு, என்னைக்காக திமுகவோட ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் என்ன ஆதாரம் இருக்கு? என்னோட ஒரே கேள்வி, என்ன ஆதாரம் இருக்கு? அதாவது திமுக ஸ்லீப்பர் செல்லுன்னு அவர் கேள்வி கேட்டார். திமுகவுக்கு இப்போ அது திமுக ஆட்சியா இருந்தாலும் சரி, அண்ணா திமுக ஆட்சி காலத்திலையும் அரசாங்கம் செய்யற நல்ல திட்டங்களை வரவேற்பதும் செய்ய வேண்டியதை தவறுனா சுட்டி காட்டுறதும் மருத்துவ வழியில் ஜி.கே. மணி தவறு. ஜி.கே. மணி ஸ்லீப்பர் செல்லுங்கிறது அன்புமணி எப்படி துரோகின்னு சொல்றாரு, ஐயாவை கொச்சப்படுத்துறாரு, செயல் தலைவர் கொச்சப்படுத்துறாரு, என்ன கொச்சப்படுத்துறாரு, மருமகனை கொச்சப்படுத்துறாரு, அக்கா மகனை, கட்சியில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் கொச்சப்படுத்துறாரு. அந்த மாதிரி இதுவும் கொச்சப்படுத்துற ஒரு வார்த்தை தானே தவிர அவரு எப்படி போக முடியும்? இல்ல, அவர் ஏதோ ஒரு கட்சியில் நிக்கிறது. எங்களுக்கு கௌரவ தலைவரை பத்தி அவர் வேணா என்ன வேணா சொல்லலாம். எங்களுக்கு வந்துட்டு நான் அங்கிள் தான் கூப்பிடுவேன். ஓகேவா, நான் சின்ன வயசுல இருந்து நான் பார்த்திருக்கேன். அவர் வந்து எனக்கு எல்லாத்துலயுமே அவர் இருந்திருக்காரு, எங்களுக்கு தெரியும். அவரோட முதல் இது ஐயாக்காக தான். அவரோட முதல் இது, அதுக்கப்புறம் தான் குடும்பம், பையன், இது எல்லாமே வரும். கட்சியா ஐயானா ஐயா,
ஐயாக்கு அப்புறம் தான் கட்சி, அதுக்கப்புறம் தான் குடும்பம் வரும். அதுக்கு நான் நான் எனக்கு தெரியும், நான் பார்த்துருக்கேன், கண்ணு கூட பார்த்துருக்கேன், நான் பார்த்துட்டும் இருக்கிறேன். ஏன்னா ஐயா கிட்ட எவ்வளவு திட்டு வாங்குறாருன்றதை நான் பார்க்கறேன். அதாவது நீங்க எல்லாருமே சொல்றீங்க ஜிகே மணி வந்து நான் இன்னைக்கு நான் சொல்ல வேண்டிய கட்டாயத்துல, ஏன்னா நேற்று வந்து குடும்பத்தை பிரிச்சதுக்கு இவராக என்ன எனக்கு ஒன்றும் புரியல. அந்த ஒரு கோவத்துல தான் நான் வர வேண்டியதாயிருச்சு. நான் இவ்வளவு நாள் நான் இது வரைக்கும், ஏன்னா எனக்கு தெரிஞ்சவங்க இருக்க முக்கால்வாசி பேர் என்கிட்ட நீங்க பேட்டி கேட்டிருக்கீங்க, இது வரைக்கும் நான் பதிலே நான் எதுவுமே நான் கொடுத்தது கிடையாது. அதாவது ஒரு எத்தனை டைம் அங்க வந்து பக்கத்துல உட்காந்துட்டு ஐயா இல்ல ஐயா சேர்ந்துதான் ஐயா நல்லா இருக்கும், சேர்ந்துதான் நல்லா இருக்குன்னு சொல்லும் போது ஐயா எவ்வளவு திட்டு வாங்கியிருக்காரு, கடுமையான சொற்களில் திட்டு வாங்கியிருக்காருன்றதை நான் கண் கூட பார்த்திருக்கேன். இருக்கிறதுலே உண்மையாலுமே அதிக டைம் திட்டு வாங்கினது இவர் தான். இந்த ரெண்டு பேரும் சேரணுன்றதுக்காக ஐயா கிட்ட அதிகமாக கோவப்பட்டதும் ஐயா திட்டு வாங்கினதும் இவரை தான். அப்ப திரும்ப திரும்ப அதையே கேட்குறீங்க, சொல்லியாச்சு, பதில் சொல்லியாச்சு. அதாவது மருத்துவரையா தான் என்னுடைய கட்சி கொள்கை இருக்கிறது, அதை வந்து எந்த சூழ்நிலையும் நான் மாறப்போறது இல்லை. ஆனா அவர் சொல்றது என்னுடைய குடும்பத்தை பற்றிய, மகனை பற்றிய, மற்றவங்களை பற்றிய அவமானப்படுத்துறது, அசிங்கப்படுத்துறது அவருக்கு கைவந்த கலை. நாடகம் தான் சொன்னேன். இது நடக்கிறது, இந்த தேர்தல் நடக்கிறது எல்லாம் நாடகம், பொய். துரோகம்ன்றது நாங்கள் துரோகம் இல்லை, நாங்கள் துரோகம் பண்ணலை. உங்ககிட்ட இங்கே இதே இடத்துல கைலாபுரம் தோட்டத்தில் எத்தனை பேர் தானே சொல்லியிருக்கிறோம், என்ன இருக்குன்னா ஐயா வந்து பாருங்க, எத்தனை முறை வேண்டுகோள் இவ்வளோ பிரச்சனை வந்துருக்குமா. அது அவர் வந்து எடுத்த முடிவுக்கு வந்து இவரை நீங்க வந்து கேள்வி கேட்குறது. இல்ல அப்படி பார்த்தா அந்த நான் ஒரு விஷயம் நான் அதுக்கு பதில் நான் கேட்கறேன். அங்க இருக்கிற மாவட்ட செயலர் எல்லாமே நியமனம் பண்ணது ஐயா தான். எல்லா மாவட்ட செயலர் கேள்வி கேட்டீங்களா? எல்லா மாவட்ட செயலரும் இப்ப ஐயா முதல்ல குத்தி தானே இருக்கிறாங்க. அதான் புரியுது, அதான் சொல்றேன். அது அவங்க பண்ண தப்புக்கு வந்துட்டு நம்மள இவரை கேள்வி கேட்கறதுன்றது வந்து கரெக்டா இருக்கு. நான் ஒரு வருஷமா பேசலைங்க. நான் வந்து ஒரு வருஷமா பேசுறது இல்ல. அம்மா கிட்ட பேசுறது வந்து ஒரு 4 மாசமா பேசுறது இல்ல. பேர பிள்ளைகளை காமிக்காம இருக்கிறது ஒரு 4 மாசமா கூட்டு வந்து காமிக்கிறது. என்ன காரணம்? அவங்க தான் தடுக்கிறாங்க, நாங்க தடுக்கவே மாட்டேன்றது. அவங்க தடுக்கிறாங்க. யாரு? அவரு பெரியவருங்க. அவர் பெரியவர். அது எங்க பெரிய அண்ணன். அவரு வீட்டுலதான் எங்க அம்மா இருக்காங்க. அதனால அவங்க 2வது அண்ணன் தான் அவரோட மருமகன். அவர்கிட்ட பேசுறது இல்லை அப்படின்னு பாருங்க. அதாவது அவருடைய பேச்சுகளை பார்க்க வேண்டாம்னு சொல்ல முடியும். அவங்க போய் குழந்தைகள் எடுத்து போய் தெருவா அலறது நியாயமா இருக்கு. தேர்தல் இப்படி இல்லாம நாடகம் பண்ணுறது, தேர்தல் திருவிழா ஒரு நாடகம். இதை மக்கள் வந்து கிராமத்துல இருந்து ஐயோ இந்த பொண்ணு அழுறாங்களே வேதனைப்படுறது நாடகங்கிறது இப்பதான் புரிஞ்சு. ஐயாவுக்கு ஜிகே மணியோ செயல் தலைவரோ முகுந்தனோ ஐயா கூட இருக்கிறவங்களும் யாரும் துரோகம் பண்ணிட்டு போனது யாருங்கிறது வெட்ட வெளிச்சமா தெரியும். நான் உங்களுக்கு வந்து எனக்கு வந்து நான் ஓப்பனாக இப்போ கொஞ்ச நேரத்தில் நான் கட் பண்ணி உங்களுக்கு அனுப்பிச்சி விட்றேன். கணேஷ்குமார் வந்து அவர்கிட்ட பேசிட்டு எனக்கு வந்து ப்ராமிஸ் பண்ணார். அதாவது வந்து எம்எல்ஏ சீட்டும் அதுக்கான இந்த தேர்தலில் எனக்கு எம்எல்ஏ சீட்டும் எனக்கு அந்த எம்எல்ஏ ஆக்கிறது என் பொறுப்பு, செலவு ஃபுல்லாக என்னோடது அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணதுக்கு என்னோட பதில் எதுவாக இருந்தாலும் எனக்கு வேணாம். அது எப்போதுலேருந்து கூப்பிட்டு எனக்கு ஆமா பண்ணாங்க. பண்ணி எனக்கு எப்பயோ அதுதான் நான் சொல்றேன்ல, பண்ணது இதுன்றது நான் அவனுக்கு ப்ராமிஸ் பண்ணதை நான் என்னையுமே இது பண்ணணும் அப்படின்னு சொன்னதும் இது அது எல்லாமே நான் உங்களுக்கு நான் கொடுக்குறேன், கண்டிப்பா சொல்றேன். அதுக்கு நான் பதில் சொன்னது எனக்கு அதெல்லாம் வேணாங்க. அது லாங் ஆடியோ நான் உங்களுக்கு நான் இது பண்ணிடுறேன். அதாவது வந்து ஐயா என் குலதெய்வம், சின்னையா வந்து எங்கள் எதிர்காலம் சொல்லிட்டு தான் நான் ரெசிக்னேஷனே பண்ணேன். ஓகேவா? நான் இப்பயும் சொன்னேன், நான் அப்போ வந்து நான் வந்து அது தான் சொன்னேன். ஆனால் போக போக அவரோட செயல்பாடுகளும் இதையும் வெறுத்து ஐயாவோட இருந்தே ஆகணுன்ற இதனால தான் நாங்கள் இருக்கிறோம். எங்களுக்கு அரசியல், நாங்கள் வந்து பதவி இதுன்றதுனா நான் அதை தானே அவர் கூட தானே இருந்திருக்கணும். இப்போ இருக்கிற அவங்க கூட இருக்கிறவங்க எல்லாரும் மாதிரி நானும் அங்கே போய் தானே இருக்கணும். அதனால தான் சொல்கிறேன், இருக்கிறவங்க எல்லாரையும் ஒதுக்க ட்ரை பண்ணுறாங்க. இதை வந்து புரிஞ்சுக்கணும், மக்கள் புரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். அரசியல்ல மருத்துவர் அன்புமணி மேலும் மேலும் வளர்றதுங்கிறதுல நாங்களாம் உறுதியாக ஆர்வமாக இருந்து செயல்பட்டோம். அவர் வளரணும்னு சொன்னால் அவர் வளர்ச்சிக்கு ஐயா கூட இருந்தால் தான் வளர்ச்சி ஏற்படுமே தவிர ஐயாவுக்கு பிரிஞ்சு போனால் அவர் வளர்ச்சி எந்த காலத்துலையும் ஏற்படாது. அதனால் ஐயாவை துரோகம் பண்ணாதீங்க, ஐயாவை கொச்சப்படுத்தாதீங்க, ஐயா கூட இருக்கிறவங்கள அவமானப்படுத்தாதீங்கன்னு சொல்லி இந்த நேரத்தில் தமிழ்நாட்டு மக்களுக்கு முதல் மூலமாக வேண்டுகோள் விடுத்து, நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தல் களம் போயிட்டு இருக்கு. இதில் ஐயா அவர்களால் நிறுத்தப்பட்டிருக்கிற ஐயாவின் ஆதரவு வேட்பாளர்களுக்கு அந்தந்த தொகுதியில் இருக்கிற
வாக்காளர் பெருமக்கள் வாக்களித்து வெற்றி பெற செய்யும். இது ஐயாவுக்கு எல்லாத்துக்கும் சிலிண்டர் சின்னத்துல வாக்களித்து வெற்றி பெற செய்யணும். அதே மாதிரி தோழமை கட்சி சார்பில் போட்டியிடக்கூடிய அந்த வேட்பாளர்களுக்கும் வாக்களித்து வெற்றி பெற செய்யணும்னு சொல்லி மருத்துவ ஐயா அவர்கள் சார்பில் உங்கள் மூலமாக